விசேடமாக இந்த கலந்துரையாடல் நிகழ்வானது தமிழர்கள் ஒன்றுபட்டு தங்களது இலக்கை குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கலந்துரையாடல் நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. என்ன நோக்கத்துக்காக விடுதலை போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்துக்காக மாவீரர்கள் இந்த மண்ணிலே வித்தானார்களோ, அந்த நோக்கத்தை அடைவதற்காக இங்கே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கான ஒரு சிறந்த தீர்வு திட்டத்தை களமாடி இந்த மண்ணிலே வித்தாகிய மாவீரர்களின் எண்ண கனவுகளை நிறைவேற்றும் பொருட்டும் நாங்கள் ஒன்றாக பல விடயங்களை கலந்துரையாடுவதற்காகத்தான் தமிழர் தரப்புகள் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்றதன் அடிப்படையிலே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இங்கே கட்சியின் தமிழரசு கட்சியின் சார்ந்த வெளிப்பாடுகளை மட்டும் இந்த இடத்திலே கதைப்பது ஒரு ஊசிதமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் ஒன்றாக செயற்பட வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருக்கின்றது. ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் ஏன் எல்லா கட்சிகளையும் சேர்த்தார் என்றால், எங்களது நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு கட்சியாக இருக்க வேண்டும், பயணிக்க வேண்டும். எங்களது சிந்தனைகள் எல்லாம் ஒரே திசையில் இருக்க வேண்டும், எங்களது நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சி, அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற தேசிய உணர்வு, தமிழ் தேசியத்திலே பட்டுக்கொண்ட கட்சிகள் மட்டுமல்லாமல் ஏனைய கட்சிகளும் இன்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை விமர்சிக்கின்ற நிலை காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒன்றாக பயணிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களது நோக்கத்தை இலக்கை அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எது செய்ய போகின்றோம் என்று நாங்கள் அங்கலாய்க்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இன்று தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயற்படுவதை இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள பேரினவாத அரசோ அல்லது சர்வதேசத்திலே இயங்குகின்ற சர்வதேச அமைப்புகளோ அல்லது நாடுகளோ வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழர்கள் ஒன்றாக இருக்க கூடாது என்பதற்காக பல சதித்திட்ட வேலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பல சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த சதி முயற்சிகளை நாங்கள் எப்படி அதை முறியடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. நாங்கள் அதனை எப்படி முறியடிக்க வேண்டும் என்பதிலேதான் நாங்கள் அந்த பயணம் எங்களது இலக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எப்படி என்றால், இருக்கின்ற கட்சிகள், பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு தீனி போடுகின்ற, அவர்கள் என்ன செயற்பாடுகளை செய்ய நினைக்கின்றார்களோ அதற்கு சார்ந்து செயற்படுகின்றவர்களாக இருப்பதுதான் உண்மையாக மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே சர்வதேசத்திலே இருந்து செயற்படுகின்ற அந்த சதித்திட்டங்களை செய்கின்ற சர்வதேச நாடுகளுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும். எங்களது வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே விடுதலை போராட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இருந்து பல கட்சிகள், பல அமைப்புகளாக, இயக்கங்களாக செயற்பட்டது. அந்த நேரத்திலே அதுவும் ஒரு சர்வதேச பின்னணியிலே இருந்து
பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதே போல எங்களது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது ஆனந்த சங்கிலி அவர்கள் தனியே பிரிக்கப்பட்டு கட்சி உடைக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் அந்த ஆளுகைக்குள் இருந்தபடியால் நாங்கள் அன்று நான் நினைக்கின்றேன் 18 ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதன் பின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகளை பிரிக்கின்ற வேளையிலேதான் பல சதி வேலைகளை இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள பேரினவாத அரசோடு சேர்ந்து வெளிநாட்டிலே இருக்கின்ற அமைப்புகளும் செயற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று கூட பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக இன்று மட்டக்களப்பிலே ஒரு பெரிய பேரணியை ஒழுங்கு செய்திருந்தார்கள். கடந்த காலத்திலே இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை, அதாவது தற்காலிகமாக இருந்த இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு வந்தார்கள். நான் நினைக்கிறேன் 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்ட, தற்காலிக பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது நான் நினைக்கின்றேன். கடந்த காலத்தில் எப்படி இந்த அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களின் இலக்குகளை, தமிழர்களின் நோக்கங்களை சிதைவடைப்பதற்காக செயற்பட்டார்களோ அதே பாணியிலே தான் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வர முதல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நிகரான எந்த சட்டத்தையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்ன இந்த NPP அரசாங்கம் இன்று பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நிகரான ஒரு சட்டத்தை உருவாக்குவதில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது முதலாவதாக வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு பேரிடியாக, பேராபத்தாகத்தான் அது முடியும். அது மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களது உறவுகளுக்கும் இந்த சட்டம் பாரிய அச்சுறுத்தலாக முடியும் என்பதனை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே இந்த தற்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் பல விடயங்களை முன்னெடுத்தது. நாங்கள் அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம் என்று. ஆனால் இந்த அரசாங்கமும், பழைய அரசாங்கம் என்ன விடயம் செய்ததோ அதே போல் இந்த அரசாங்கமும் அந்த விடயங்களை முன்னெடுத்து வருகின்றது. ஒரே குட்டையிலே ஊறிய மட்டைகள் தான் என்பதனை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் தமிழர்கள், தமிழ் கட்சிகள் பிரிந்து நின்று செயற்படக்கூடாது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயற்பட வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயற்படுகின்ற பொழுதுதான் எங்களது இலக்கை, எங்களது நோக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதனையும் இந்த இடத்திலே சிறப்பாக கூற விரும்புகின்றேன். நீங்கள் அனைவரும் ஒன்றாக தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து என்ன நோக்கத்துக்காக எங்களது இந்த மண்ணிலே மாவீரர்கள் வித்தானார்களோ அந்த நோக்கத்தை அடைகின்றவர்களாக எங்களது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் தெரியும், நீங்கள் அரசியலில் நிறைய அனுபவம் உள்ளவர்கள், நீண்ட காலம் பயணித்தவர்கள். ஆனால் நான் சில விடயங்களில் உங்களுடன் கலந்துரையாட விரும்புகின்றேன். தென்னிலங்கை தேசிய அரசியல் இந்த இலங்கை நாட்டிலே தமிழ் மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கின்றதற்காக அவர்கள் எவ்வகையான திட்டங்களை தீட்டிக்கொண்டு தமிழ் மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி எங்களுடைய எதிர்கால இருப்பை இல்லாதொழிப்பதற்கான பல சதி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எந்த கட்சிகளும் விதிவிலக்கல்ல. கடந்த காலங்களில் இருந்த கட்சிகளாலும் சரி, நிகழ்காலத்தில் இருக்கின்ற கட்சியானாலும் சரி, எதிர்காலத்தில் வரப்போகின்ற தென்னிலங்கையை ஆட்சி செய்ய போன்ற கட்சிகளானாலும் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்தான் இருக்கின்றது. தமிழ் தேசிய பரப்பினை இல்லாதாக்கி தமிழ் மக்களின் இனவீதாசாரத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் தமிழ் மக்களை மேலும் சிறுபான்மையினராக்கி கொண்டு அவர்களுடைய அரசியல் உரிமைகளிலிருந்து அவருடைய சகல உரிமைகளையும் இல்லாமல் செய்வதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். இதற்கு
எந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் விதிவிலக்கல் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் அனுபவப்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் இருந்த எங்களுடைய சாத்வீக போராட்டங்களானாலும் சரி, எங்களுடைய யுத்த போராட்டமானாலும் சரி, அவற்றை தோற்கடிப்பதற்காக அவர்கள் கையாண்ட முறைகள் எங்களை பிரித்தாளுகின்ற நடைமுறைகள் தான். இன்று இருக்கின்ற அபாய நிலைமை என்ன? தமிழ் மக்கள் சிங்கள தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு வாக்களித்திருக்கின்றார்களா? உண்மையான நிலையில் அவ்வாறாக முற்று முழுதாக இல்லை என்பதுதான் எனது கருத்து. கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட வீதமாக தென்னிலங்கை சிங்கள தேசிய கட்சிகளுக்காக பிரிந்து வாக்களித்தவர்கள், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுஜன பெருமன கட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக வாக்களித்தவர்கள் இன்று அந்த வாக்களிக்கின்ற மொத்த சதவீதம் 1-2 தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். அதற்கு அப்பால் ஒரு அனுராலை அல்லது தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை, எங்களுடைய ராஜதந்திரமின்மை எல்லாம் அதில் கலந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் 1-2 வாக்களித்த அந்த விடயமானது இன்று வடகிழக்கில் அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையான ஆசனங்களை கொடுத்திருக்கின்றது. நீங்கள் மொத்தமாக அந்த கணக்கீட்டை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு 25% குறைவான வாக்குத்தான் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு சிங்கள தேசிய கட்சிகளுக்கு கிடைக்கின்ற வாக்குகள் 1-2 இருக்கின்றன. அதற்கு மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடத்தை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒற்றுமையின்மை அல்லது எங்கள ராஜதந்திரமின்மை என்பது மிக பிரதானமான காரணமாக அமைந்திருந்தது. நாங்கள் இந்த சமகால சூழ்நிலையை எவ்வாறு எதிர்கொள்வது? மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய இருக்கின்ற எங்களுடைய கட்சிகளை அல்லது கட்சி நெறிமுறைகளை குறை சொல்வதை விடுத்து நாங்கள் என்ன ஆக்கப்பூர்வமான நடைமுறைகளை கொண்டு வர இருக்கின்றோம் என்பது மிக முக்கியமான விடயம். தமிழ் மக்களை பொறுத்தளவில் மிக முக்கியமான விடயம் அரசியல் தீர்வு. அந்த விடயத்திலே நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும்? பல கட்சிகள் இருக்கும். ஒரு ஜனநாயக சூழலிலே எங்கள் நாட்டில் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஜனநாயகத்தை பேணுகின்ற இந்தியா என்றாலும் கூட அந்த பல்வேறு நாள் பல கட்சி நடைமுறைகள், பல போட்டிகள், பதவிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் எங்கு ஒன்று சேர வேண்டும்? ஒரு விடயம், ஒரு பொதுவான தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு வருகின்ற விடயங்களில் அவர்கள் ஒன்று திரள வேண்டும், ஒருமித்த கருத்தில் இருக்க வேண்டும். மிக முக்கியமான விடயம். அல்லாது விட்டால் தென்னிலங்கை தேசிய கட்சிகள் அல்லது சர்வதேச ராஜதந்திரிகள் எல்லாம் இதே காரணத்தை சொல்வார்கள், நீங்கள் ஒற்றுமையிலே உங்களுக்கு தர முடியாது அல்லது நீங்கள் ஒன்றுபட்ட ஒரு உரிமையான நிலைமையில் வாருங்கள் என்று. இந்த விடயத்திலே நாங்கள் 1-2 பயணிக்க வேண்டும். இரண்டாவது விடயம், ஒரு தேர்தல் என்றால் கூட நாங்கள் 1-2 பயணிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் என்பது பதவிகளுக்கு அப்பால் மிக முக்கியமான விடயம். வெளிநாடுகளாலும் மற்ற ராஜதந்திரிகளாலும் அடையாளப்படுத்தப்படுகின்ற தமிழ் மக்களின் ஏகோபித்த பிரதிநிதிகள் என்பதற்கு அப்பால் பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றதனால் தமிழ் மக்களின் கருத்துக்களாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த விதத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தேர்தல்கள் அல்லது எங்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவ்வாறான விடயங்களிலே உண்மையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சூழல் ஒரு சவாலான சூழலாக வடகிழக்கு தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இதை வெற்றி கொள்ளக்கூடிய அளவு ராஜதந்திர மிக்க தலைமைத்துவத்தை நாங்கள் சமூக ரீதியாக ஒன்றிணைக்க வேண்டும் அல்லது ஒன்று திரட்ட வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு சவாலாக இருக்கின்ற விடயம். அதை விடுத்து, இது எனது தனிப்பட்ட கருத்து, நாங்கள் மற்றவர்களை குறை கூறுவதை விடுத்து நாங்கள் இந்த மக்களுக்காக என்ன செய்ய போகின்றோம்? மிக முக்கியமாக நம்முடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்றோம், இன்று இந்த பயங்கரவாத தடை சட்டம் அது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பிரதான விடயமாக இருந்தாலும் கூட ஏன் தமிழ் மக்களுக்கு அது மிக பிரச்சனையான விடயம்? ஏனென்றால் கடந்த காலங்களிலே எங்களுடைய போராட்ட வரலாற்றை நசுக்குவதற்காக அது மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தியிருக்கின்றது. எதிர்காலத்திலே எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் போராட வேண்டி ஏற்பட்டால், எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் போராட வேண்டி ஏற்பட்டால், எங்களுடைய மொழியை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் போராட வேண்டி ஏற்பட்டால், இந்த பயங்கரவாத விடயங்களில் நாங்கள் என்ன விடயங்களை முன்னெடுத்தோம்? மக்களுக்கு போதிய அளவு தேவையான விழிப்புணர்வுகளை கொண்டு செல்வோமா? நாங்கள்
கதிரைகளுக்கு அடிபடாமல், பதவிகளுக்கு அடிபடாமல், மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்காக என்ன விடயங்களை நாங்கள் தமிழ் தேசிய கட்சியில் முன்னெடுத்தோம் என்று பார்த்தால் அந்த விடயங்களில் நிறைய வினாக்கள் தொங்கி நிற்கின்றன. ஆகவே நாங்கள் மற்றவர்களை பதவி சம்பந்தமாகவோ பொறிமுறை சம்பந்தமாக விமர்சிப்பதை பிடித்து நாங்கள் சிவில் சமூகங்களை ஒன்றிணைக்க வேண்டும், நாங்கள் ஒன்று திரள வேண்டும். ஏனென்றால் நிலையான கருத்துக்களை தம் மக்களின் அபிலாஷைகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வழிநடத்த வேண்டிய பொறுப்பை கட்சியின் தலைமைகள் முன்வர வேண்டும். அந்த இடங்களிலே மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்களை வழிநடத்துவதற்காக அவர்களுக்காக நாங்கள் என்ன போராட்டங்கள் எடுக்கின்றோம். நாங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டு விட்டது. அன்று மிகப்பெரிய பலத்துடன் கோட்டை கொத்தளமாக இருந்த நாங்கள் இன்று ஒன்றுமில்லாத நிலையில் கூட இருக்கின்ற சூழ்நிலையில் எங்கள் மக்களுக்காக என்ன விதமான போராட்டங்கள் எடுக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு சுயமான சிந்தனையில் சுய பரிசோதனைக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் மக்களுக்கான தேவைகளை, எம் இனத்தின் விடுதலைக்கான தேவைகளை நாங்கள் மிதவாத அடிப்படையில் என்றால் கூட நாங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த விடயங்களுக்கு தடையாக இருக்கின்ற விடயங்கள், அந்த விடயங்களுக்கு தடையாக இருக்கின்ற விடயங்கள் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், எங்கள் நிலங்கள் பறிபோகின்ற விடயங்களாக இருக்கலாம், எங்கள் மொழிகளை அமைக்க விடுகின்ற விடயங்களாக இருக்கலாம். இந்த விடயங்களில் எங்களுடைய அடிப்படையான போராட்டங்களை முன்னெடுக்க தமிழ் தேசிய தரத்தில் உள்ள சக்திகள் முன்வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற போது மக்கள் நிச்சயமாக உங்கள் பின்னால் இருப்பார்கள். அந்த விதத்தில் எல்லோரும் தமிழ் தேசியத்தின் பின்னால் அணிதிரள வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் எங்களுக்குள் அடிபட்டு தென்னிலங்கை தேசியவாதத்துக்கு தீனி போடுவதை விடுத்து நாங்கள் மிக கவனமாக ராஜதந்திரமாக எங்கள் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பதால் எனது கோரிக்கையாக மக்கள் முன் வைக்கின்றேன். அவ்வாறான நடவடிக்கைகளை நாம் எதிர்கொண்டு தமிழ் தேசியத்தின் பால் 9 தமிழ் மக்களுக்கான இந்த விடுதலைக்கு சுயநில உரிமைக்காக பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆதியும் அந்த இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இனம், ஒரு மதம் இன்று குந்தி இருப்பதற்கு தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை, மதத்துக்கென்று ஒரு நாடு இல்லை. இவை அனைத்துக்கும் காரணம் மாற்று இனமும் அல்ல, மாற்று மதமும் அல்ல. சேர சோழ பாண்டியன் காலம் தொட்டு சேர்கொன் அருணாச்சலம் போன்றோர் காலம் வரையிலும் மதிப்புக்குரிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் காலத்திலும் நாங்கள் ஒன்றுபட்ட வரலாறே கிடையாது. நமக்குள் இருப்பது சாதி மோகம், பணமோகம், படித்தவன் மோகம். அந்த பிரிவினை தான் நமது இனத்தை குந்திருப்பதற்கு, நாடு இல்லாமல் ஆக்கியதற்கு காரணம் என்பதையும் மனவேதனையோடு தெரிவித்து கடந்த கால கசப்புணர்வுகள் யாவற்றையும் மறப்போம், மன்னிப்போம் என்ற உணர்வோடு எதிர்காலத்தில் தமிழினம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாயிருந்தால் அனைவரும் இந்த பாகுபாடுகளை தவிர்த்து தமிழினம், நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்ற ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற தலைவர்களாக திகழ வேண்டுமே தவிர வெள்ளிமலைக்கு சீட் கொடுத்தால் அதிகப்படியான வாக்களால் வெல்லுவான், அவருக்காக கட்சியிலிருந்து நாங்கள் விளக்கிறோம் என்று இந்த கட்சிக்காரர்கள் சொன்ன எனக்கு சொன்ன. ஆகவே அந்த பாகுபாடுகளில் யாவற்றையும் மறந்து எதிர்காலத்தில் முன்கூறியது போன்று கடந்த கால கசப்புணர்வுகள் யாவற்றையும் மறந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையை உயர்ந்த ஏணி, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற முன்னுள்ளோர் வாக்கியத்துக்கு அமைவாக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என வேண்டி என்னையும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த
ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.